Present simple. He gives her a rose and she smiles happily while sitting on the bench. அவன் அவளுக்கு ஒரு ரோஜா கொடுக்கிறான். அவள் மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டு பெஞ்சில் அமர்ந்திருக்கிறாள். Present continuous. The man is kneeling on the ground and offering a red rose to the woman. அவன் தரையில் மண்டியிட்டு ஒரு சிவப்பு ரோஜாவை அவளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். Present perfect. He has already brought a beautiful rose to show his love for her today. இன்று அவளுக்கு தனது அன்பை காட்ட அவன் ஏற்கனவே ஒரு அழகான ரோஜா கொண்டு வந்து விட்டான். Present perfect continuous. They have been talking in the park for a long time before this sweet moment. இந்த இனிய தருணத்திற்கு முன் அவர்கள் பூங்காவில் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். Past simple. He knelt down yesterday and offered her a rose while she was very surprised. நேற்று அவன் மண்டியிட்டு அவளுக்கு ஒரு ரோஜா கொடுத்தான். அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். Past continuous. She was sitting on the bench when he suddenly came and gave her a rose. அவள் பெஞ்சில் அமர்ந்திருந்தபோது அவன் திடீரென வந்து ரோஜா கொடுத்தான். Past perfect. He had planned the proposal before he finally gave her the rose in the park. பூங்காவில் ரோஜா கொடுக்கும் முன் அவன் ஏற்கனவே அந்த திட்டத்தை அமைத்திருந்தான். Past perfect continuous. She had been waiting on the bench before he appeared with a rose in hand. அவன் ரோஜாவுடன் வந்ததற்கு முன் அவள் பெஞ்சில் காத்துக் கொண்டிருந்தாள். Future simple. He will give her another rose tomorrow because he loves making her smile. அவன் அவளுக்கு நாளை இன்னொரு ரோஜா கொடுப்பான். ஏனெனில் அவளின் சிரிப்பு அவனுக்கு பிடிக்கும். Future continuous. Tomorrow at this time, he will be kneeling again with flowers in his hand. நாளை இதே நேரத்தில் அவன் மீண்டும் மலர்களுடன் மண்டியிட்டுக் கொண்டிருப்பான். Future perfect. By next week, he will have proposed to her many times in sweet ways. அடுத்த வாரத்திற்குள் அவன் பலமுறை இனிய முறையில் அவளிடம் திருமணத்தை கேட்டிருப்பான். Future perfect continuous. By this evening, he will have been thinking about her smile for many happy hours. இன்றைய மாலைக்குள் அவன் அவளின் சிரிப்பை பல மணி நேரமாக நினைத்துக் கொண்டிருப்பான். இதுல உங்களுக்கு எந்த வாக்கியம் மிகவும் பிடித்தது? இதில் உங்களுக்கு விருப்பமான டென்ஸை ஒரு வாக்கியம் அமைத்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க.